கோதுமை மாவில் அன்னாடு பூரி சப்பாத்தியாக செய்கிறோம், தோசை கூட செய்கிறோம். இந்த மாதிரி அடையாக செஞ்சு பாருங்க, நல்ல ருசியாக இருக்குது. காலையில் சாப்பாட்டுக்கு பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுங்க, நல்ல சத்தாக இருக்குது. வாங்க, நாம் இன்னைக்கு கோதுமை அடை சுட்டுக்கலாம். அடை சுடுறதுக்கு 2 கேரட்டு சிரண்டி எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு முட்டைக்கோசி இதையும் சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 கொத்து கருப்பலாம் தலை, ஒரு பிடிச்சி பிடி கொத்தமல்லி கீரை, அப்பா அப்பா வேணாமா, ஒரு பிடிச்சி பிடி. அப்பா அப்பா இந்த கப்பந்து வேணாமா, அப்பா வேறு அது உனக்கு கொண்ட கலி தரேன். இந்த கப்பந்து வேணாமா இருக்கு. பாப்பா இந்த கேரட்டையும் முட்டைக்கோசும் சென்று சரியா ஒரு 6 பீன்ஸுக்காய் சுத்தம் பண்ணி அரிஞ்சிக்கலாம். கொடியாக அரிஞ்சிக்கணும். அடுப்பத்தாச்சாச்சு, சட்டி அடுப்பு தான் வச்சுக்கலாம். இந்த ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து பருப்பு. நல்லா பொரியிட்டு, நல்லா கடுகு பொரியிட்டு, நல்லா கடுகு பொரிஞ்சுக்கிடுச்சு. அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 3 மிளகாய், பச்சை மிளகாய் நல்லா பொரியணும். பச்சை மிளகாய் விளையேன்னு ஆகணும், நல்லா பொரியணும் எண்ணெயிலே. நல்லா விளையான்னு ஆகிடுச்சு. அரிஞ்சு வச்ச பீன்ஸ் 4, சுரண்டி வச்ச முட்டைக்காசும் கேரட்டு, முட்டைக்கோசும் கேரட்டும் நல்ல எண்ணெயிலேயே வணங்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்ல எண்ணெயிலேயே வணக்கணும். பொடி பொடியாக நறுக்கி வச்சா கருப்பில் இருந்தாலும் 1 கப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்சா பெரிய வெங்காயம் 1 கப்பு, வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்க வேண்டியதில் இறக்கலாம்.
நல்லா மணக்குது போதும். கண்ணே அந்த கலர் வை. மாவுக்கள் நேரம் காயறதுக்கு. கண்ணே அந்த கோடி மாவு செம்படத்தை எடுத்தா. வை வேற வை வை. ஒரு 3 கப்பு கோதுமை மாவு. உப்பு 3 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் வேணுங்கிறத போட்டுக்கோங்க. நான் 3 கப்பு போடுறேன். இதுக்கு போதுமான உப்பு. வணக்கி வச்சா கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை 1 கப்பு. போட்டு பரட்டிக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி தெளித்து தான் பேஞ்சிக்க வேணும். ஊற்றி பேஞ்சிங்கன்னா நம்ம குழம்புன்னு போயிடும். நம்ம தண்ணியாட்ட போயிடும். நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பூரி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பாய வேணும். தோசை மாவோட கொஞ்சம் கட்டியாக பேஞ்சிக்கணும். அதுதான் இதுக்கு பதம். எண்ணெய் தர கல் காஞ்சிருந்தா சரியா. இலச்சி எண்ணெய் தடவிக்கலாம். என்னடா அடுப்பு இப்படி எரியுது? எண்ணெய் கையில் தொட்டு பரவலாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அமுத்துனா போதும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நடுவாள் போட்டுலாம் மலை இந்த ஓரமாக போட்டு நல்லா வேவிட்டு இலைக்கும் துடைக்கணும், கைக்கும் துடைக்கணும். அப்போ தான் கோதுமை மாவு கையில் ஒட்டாது. திருப்புக்கண்ணே சரியா. அட பாரு வேக எப்படி மணக்குதுன்னு பாரு. ரெண்டா பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படி போடு. இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இங்கே இந்த அளவுக்கு வந்தால் போதும் எடுத்துக்கலாம். மறுபடியும் எண்ணெய் தரத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரியா. கொஞ்சம் நேரம் இருந்தால் தாண்டா வரைக்கும் எடுக்க முடியும்.
இதே மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். கோதுமை அடை ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்த சாமி நான் இது வச்சுக்கிறேன். சரிங்களா? வாங்கிட்டியா? சரி, எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணே. அருமையாக இருக்குதுங்க. அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குதா? சரி, குட்டி மீனுக்கு கோதுமை அடை சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? சரி, சூப்பராக இருக்குது. கோதுமை அடை நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. கோதுமை அடை பஞ்சாட்டம் இருக்குது பாருதா, பஞ்சு மாதிரி இருக்குது. நல்ல மணமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது, நல்ல கமன்னு மணக்குது. நீ வேணும்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உடம்புக்கு நம்ம ஆரோக்கியம். ஈரெல்லாம் போட்டுக்கணும். ஆறு வேணாலும் திங்கலாம், பல்லு இல்லாத இது ஆறு வேணாலும் திங்கலாம்.